ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த 2 கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் இனிமையான ஒரு வருடம், இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் 12 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த அற்புதமான காலம். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடந்து சுற்றி திரும்ப உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கடக ராசிக்குள்ளே இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வரார். கிட்டத்தட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். குரு பகவான் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மகர ராசிக்காரங்க 12 வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. 24 வயசில் நீங்கள் பட்ட கஷ்டத்தோடைய ஸ்டைலில் கொஞ்சம் மாறி இருக்கும். 36 வயசுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நீங்கள் உணர்வீங்க. உங்களோட லைஃபோடைய, அதாவது ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்புங்கிறதே 36 வயசுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ அதே எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய சனி பகவானுடைய அமைப்பும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான குருவுடைய செயல்பாடும் கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 12 வருஷம் உங்கள் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் 12 வருஷம் ஒருத்தவங்க நிலையாக இருக்கிறது பெரிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 12 வருஷத்துலேயே உங்கள்கிட்ட என்னென்ன தேவையோ, உங்கள்கிட்ட என்னென்ன வாங்கணுமோ, உங்களை எப்படி பயன்படுத்திட்டு எஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த புத்தாண்டு முதல், கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு என்பது மகர ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்ங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை உணரக்கூடிய தருணம். உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க அத்தனை பேருமே உங்களை விட்டு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. மேலும் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கள் தகர்த்தெறிய போகிறீங்க. பல விஷயங்களை முடிச்சு காட்ட போகிறீங்க. முடியாது அப்படின்னு உங்களை யாரெல்லாம் இந்த விஷயம் நீ செஞ்சால் நடக்காது, நீ இது செஞ்சால் உருப்படாதுன்னு உங்களை சொன்னாங்களோ அத்தனை விதமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பல ஏழ்றையை சந்தித்தவங்க தான் நீங்கள். வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டவங்க தான் நீங்கள். உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், கணவன் மனைவி உறவுக்குள்ள பல சிக்கல்களை சந்தித்து வந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனிமே தான் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் முனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருப்பு முனை உறுதியாக உண்டு. திருமணமே நடக்கலை, பல வரன்கள் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்களோட லைஃப்பில் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியலன்னு வருத்தப்படுற
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட மகர ராசி அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. உறுதியாக சொந்த வீடு என்பது நம்ம ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம மகர ராசி மற்றும் மேச ராசி இந்த 2 பேருமே தன்னுடைய உழைப்பினால் வரக்கூடிய வீடை தான் சொந்த வீடுனே சொல்லுவீங்க. உங்கள் அப்பா ஒரு வீடு கொடுத்தாலும் சரி, இல்லை அம்மா வழி சொத்து மூலமாக வீடு கிடச்சிருந்தாலும் சரி, அதை உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லவே மாட்டீங்க. உங்கள் உழைப்பினால் நீங்கள் எப்போ வீடு கட்டுறீங்களோ அதை தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லி தைரியமாக ஒரு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுக்கலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுக்கலாம். அல்லது சொந்தமாக உங்கள் வீடு கட்டக்கூடிய நிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் உறுதியாக வெற்றி. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம்லாம் மகர ராசினியர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்குது. அதே போல் காதலில் சிக்கி தவிச்சு காதல் மூலமாக பல ஏமாற்றத்தையும் பல பிரச்சனையும் சந்தித்து வந்த மகர ராசி இனிமேல் காதலில் இனிமேல் சந்திக்க போகிறீங்க. எப்படி ரிஷபராசிக்காரங்க உண்மையான அன்புக்காக இயங்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உண்மையான பாசத்துக்காக இயங்குறீங்க. பல போராட்டங்கள் கொடுத்தாலும் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்ககிட்ட உண்மையான அன்பு கிடைக்குமான்னு தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களை பயன்படுத்தி உங்களை அதாவது ஒரு போராட்டத்தை கொடுத்த நபர்களுக்கு கூட அவங்க நல்லா இருக்கணும் தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. ஸோ அந்த நிலையில் உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பண்புக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்கறது, பொருளாதாரத்தை கொடுத்து உதவுறதுலாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்குறதே கிடையாது. வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், அவங்களாம் நல்லா இருக்கட்டும் சொல்லி நீங்கள் ஒன்று விட்டு கொடுத்துறீங்க, இல்லாட்டி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை தலையிடுவதில் கவனமாக இருக்கணும். அதே போல் அந்த நண்பர்களுக்காக உறவுகளுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய பன்மை உள்ளவர் தான் நீங்கள். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வேணும்னா நான் மெழுகுவர்த்தியாக கூட இருக்கேன், என்னை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தானாக போய் உருகி தன்னுடைய லைஃப்பை தொலைச்சவங்க தான் நீங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் யார் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணாலும் சரி தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஓடோடி போய் நின்னது, அதே போல் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குனதெல்லாம் போதும். ஏன்னா அப்படி ஒதுக்கியும் கூட உங்கள் பேர் நல்ல பேர் வரல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, சரியாக திட்டமிடுதல் செஞ்சு நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, இருக்கங்குடி மாரியம்மனை போய் பாட்டுவாங்க. சாத்தூர் பக்கத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பக்கத்தில் இருக்கன்குடி என்ற அம்மன் மாரியம்மன் இருக்காங்க. ஸோ அவங்கள மனசார பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் மனதார உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சதவீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைஞ்சது 93% உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.